Hebron Ministries. இந்த செய்தியினுடைய தலைப்பு என்ன? வாரியர்ஸ் ஆஃப் கிங். ராஜாவினுடைய நீங்க யாரு? நீங்கெல்லாம் எந்த ராஜா? தேசுக்கு ராஜாவா? இயேசு ராஜா. இயேசு ராஜாவின் போர் வீரர்கள். வெரி குட். இன்றைக்கு நம்ம இந்த பகுதியில் 4 காரியங்களை கர்த்தர் நமக்கு கற்றுத்தர போறார். அவன் எப்படிப்பட்ட மனுஷனாக இருக்கிறான்? கரேஜியஸ் மேன். துணிச்சல் உள்ள 2 சாமுவேல் 23:20 வாசிங்க. பராக்கிரமசாலியாகிய யோய்தாவின் குமாரனும் கப்சேல் ஊரானுமாகிய சைகைகளே வல்லவனாயிருந்தான். அவன் மோவாப் தேசத்தின் 2 வலிமையான சிங்கங்களை கொன்றதும் அல்லாமல், சிங்கங்களை கொல்ற அளவுக்கு அவன் எப்படிப்பட்டவன் தான்? பலன் உள்ளவனாயிருந்தான். உறைந்த மழைக்காலத்தில் அவன் இறங்கி போய் ஒரு கெபிக்குள் இருந்த ஒரு சிங்கத்தையும் கொன்று போட்டான். ஹல்லேலூயா. இன்னைக்கு 4 காரியங்களை நம்ம கவனிப்போம். ஒன்று என்ன? கரேஜியஸ் மேன் அப்படின்னா துணிச்சலான ஒரு பெனையா. யாரு? கரேஜியஸ் மேன். ரெண்டாவது பெனையா எப்படிப்பட்டவன்? சென்சேஷனல் மேன் அப்படின்னா உணர்ச்சி உள்ள ஒரு மனிதன். மூணாவது காரியம் மைட்டி மேன் அப்படின்னா பராக்கிரமசாரி இல்லை வல்லமையானவன். மைட்டி மேன்னா எல்லாத்துலேயும் மேம்பட்டவன். 4வது காரியம் கான்ஃபிடென்ஷியல் மேன் அப்படின்னா நம்பிக்கை உள்ள மனுஷன். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட் 2 பாயிண்ட் பார்ப்போம். அடுத்த வாரத்தில் 2 பாயிண்ட்டு. இந்த காரியங்களை கர்த்தர் நமக்கு கொடுக்க இரக்கமுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பலசாலியா நீ போனதுனால ஜெயிச்சிட முடியாது. நீ இந்த பரம இயேசுவோடு போனா நீ ஜெயித்து விடுவாய். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்ம. ரெண்டாவது சென்சேஷனல். ரெண்டாவது என்ன? சென்சேஷனல். அவன் எப்படிப்பட்டவனா இருந்தான்? பெனையா உணர்ச்சிகரமான ஒரு மனுஷன். இப்போ நீங்க கை கொடுத்தீங்க, சிரிச்சாங்க, அதான் சென்சேஷனல். அப்படி இருந்தா சென்ஸ் இல்லை, சென்சேஷனல் இல்லை. ஹலோ அப்படி சொன்னா எஸ் ஹலோ ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேட்கணும். அப்படி பார்த்தா அவன் சென்சேஷனல் கிடையாது. இவன் எப்படிப்பட்டவன்? அவனை குறிச்ச போட்டுக்கு பாருங்க. 23:21 வாசிங்க குயிக்கா. அவன் பயங்கர ரூபமான ஒரு எகிப்தியனை கொன்று போட்டான். அப்போ 7.5 ஃபீட் ஹைட். ஆமாம், கோலியாத் என்ன பேர் 9.3ன்னு சொல்கிறாங்க. எவ்வளோ ஹைட்டு? அப்போது 7 அடி மேலே இருக்கு. இவன் 5.3 5.2. அவன் அவனை கொன்று போட்டான். அந்த எகிப்தியன் கையில் ஒரு ஈட்டி இருக்கையில் இவன் ஒரு தடியை பிடித்து அவனிடத்தில் போய் அந்த எகிப்தியன் கையில் இருந்த ஈட்டியை பறித்து அவன் ஈட்டினாலே அவனை கொன்று போட்டான். அப்போ ஒரு எதிரி கையில வெப்பன்ஸ் இருக்கு, இவன் உங்க கையில வெப்பன்ஸ் இல்லை. உங்களுக்கு என்ன கான்ஃபிடென்ட் வரணும்? அண்ணா அவன் கையில வெப்பன் இருந்தாலும் என்னோடு கூட இயேசு வருகிறார். ஹல்லேலூயா. அவன் எவ்வளவு வெப்பனாலும் பத்தி எனக்கு கவலை இல்லை. கர்த்தர் அவனை என் கையிலே ஒப்பு கொடுப்பார். அது எந்த லைஃப்ல எதுவா இருந்தாலும் என்ன செய்யணும்? ஆண்டவர்கிட்ட நம்ம விட்டு விட வேண்டும். அப்போ இவன் என்ன செய்யறான்? அவன் பார்க்குறான், நீ ஈட்டி. அவன் கான்ஃபிடென்ட்டாக இருக்கான், என் கையில் ஈட்டி இருக்குது இல்லையா, ஸ்பேர் இருக்குது, நான் உன்னை கொண்டு போட்டுருவான்றான். ஆனால் அவன் போய்ட்டு அந்த கையில் இருந்த அந்த ஸ்பேரை தூக்கி தட்டி விட்டுட்டு அவன் ஈட்டியை எடுத்து அவனையே கொண்டு போடுகிறான். வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது நம்ம தாவீதை குறித்து நமக்கு ஞாபகம் வருது இல்லை? அந்த 17ஆம் அதிகாரத்தில் என்ன பண்ணுறான்? அவன் நேராக போயிட்டு அவன் கோலியாத் எப்படி வர்றான்? ஈட்டியோடும். அவன் சொல்கிறான், நீ ஈட்டியோடும் பட்டயத்தோடும் கேடகத்தோடும் வர, ஆனால் நானும் நீ நிந்தித்த தேவனுடைய நாமத்தில் வருகிறேன். அவனுக்கு என்ன பலம்? அவனுடைய ஈட்டி. அவனுக்கு என்ன பலம்? அவனுடைய கேடகம். அவனுக்கு என்ன பலம்? அவனுடைய பட்டயம். ஆனால் இவன் சொல்கிறான், இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, என்னுடைய தேவனுடைய நாமம் ஒன்று இருந்தால் போதும், நான் ஜெயித்து விடுவேன். ஹல்லேலூயா. உன்னை வெட்டி ஆகாயத்து பறவைகளுக்கு நான் கொடுப்பேன். அப்பொழுது பூமியில் இருக்கிற அத்தனை ஜனங்களும் என்னுடைய தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வார்கள். நீங்கள் ஒவ்வொரு யுத்தத்திலும் ஜெயிக்கும் பொழுது கர்த்தர் வெற்றிவாளராய் மாறுகிறார். என் இயேசு எனக்கு சுகத்தை கொடுத்தார்.
என் கேன்சர் வியாதி கர்த்தர் சுகத்தை கொடுத்தார். என் பிரைன் டியூமரில் கர்த்தர் சுகத்தை கொடுத்தார். எனக்கு நல்ல வேலை கொடுத்தார், நல்ல படிப்பு கொடுத்தார். ஆண்டவர் என்ன நல்லா வச்சிருக்கிறார். உங்கள் சாட்சி என்ன நடக்குது? அநேகர் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்பதை நீங்கள் பறைசாற்றுகிறீர்கள். ஹல்லேலூயா. ஆமாம், யூ ஆர் பில்டிங் காட்ஸ் கிங்டம். அவருடைய ராஜ்யத்தை நீங்கள் கட்டுறீங்க. ஒவ்வொரு இடத்திலும் கர்த்தர் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும்போது, ஜெயத்தை கொடுக்கும்போது தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1 சாமுவேல் 21 போகும்போது இவன் பட்டயம் இல்லாமல் வருகிறான். ஆசாரியன் அபிமெலேக்கு என்ன செய்கிறான்? உடனே சொல்கிறான், எனக்கு பட்டயமே இல்லை, நான் சவுலுக்கு பயந்து ஓடி வரேன், உனக்கு பட்டயம் இருக்குதா? அவன் சொல்கிறான், ஏலா பள்ளத்தாக்களே, கோலியாத்தின் பட்டயத்தை நான் உனக்கு வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. பார்த்து அந்த பட்டயத்தை, அது எனக்கு போதும். அப்போது ஆண்டவர் தேவன் என்ன பண்ணுறாரு? அதுக்கு முன்னாடி 51ஆம் வசனத்தை வாசிச்சிரும். 51 வாசிச்சிரும், 17 51 வாசிச்சிருங்க, முடிச்சிடலாம். 11 51 பாருங்க, சீக்கிரமாக குயிக்கா. ஆகையால் தாவீது பெலிஸ்தரில் அவன் மேல் ஓடி போய் அவன் மேல் நின்று, அவன் பட்டயத்தை எடுத்து, இவங்கிட்ட பட்டயம் இல்லை, இவன் ஒரு கூழாங்கல்ல எடுத்துகிட்டு போகிறான், ஆனால் கர்த்தரை நம்பி போகிறான். ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் தேவன், இஸ்ரவேலின் தேவன். அவனுக்கு என்ன பண்ணோம்? என் குடும்பத்தின் தேவன்ல, என் தேசத்தின் தேவன். ஹல்லேலூயா. அதுபோல அவன் தான் குடும்பத்தை மட்டும் பாதுகாக்கணும் இல்லை, தேசத்தை அந்த அப்படிப்பட்ட ஒரு தரிசனம் உங்களுக்கு வரணும். நான் இருக்கக்கூடாது, தவளை மாதிரி இருக்கக்கூடாது. என்ன பண்ணணும்? நமக்கு எல்லாரையும் பாதுகாக்கணும். எனக்குன்னு வாழக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையை எப்படி மற்றவங்களுக்காக வாழுகிற வாழ்க்கையை கர்த்தர் கொடுத்து ஓடி பெலிஸ்தரில் ஓடி அவன் மேல் நின்று, அவர் நின்று இவ்வளோ தூரம் நின்னார். எல்லாரும் ஒன்று பார்த்து பயந்தாங்க. இல்லை, அவர் ஒரு உருவத்தை பார்த்து எல்லாம் பயந்தாங்க. 9 அடி, யாருமே இல்லை, 9 அடி அவ்வளோ பேர் இருப்பாங்க. அவன் நின்னா, இப்போ அவன் மேலே இவன் நிற்க வச்சார் கர்த்தர். நீங்கள் இயேசுவோடு நின்னா உங்களை யார் மேலே வேணாலும் நிற்க வைப்பார். நின்று அவன் பட்டயத்தை எடுத்து, இவங்கிட்ட பட்டயம் இல்லை, அவன் பட்டயத்தை எடுத்து அதை அவன் உரையிலிருந்து உருவி, இல்லை இவனை குத்த வேண்டியது, அவனை உருவி அவனை கொன்று அதனாலே அவன் தலையை வெட்டி போட்டான். அதனாலே அவன் தலையை பட்டயத்தை எடுத்து அவனை வெட்டி போட்டான். அப்பொழுது தங்கள் வீரர் செத்து போனான் என்று பெலிஸ்தர் கண்டு ஓடி போனார்கள். நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை எதிரிகள் நமக்கு வந்தாலும் அத்தனை எதிரிகளையும் மடங்கடிக்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் முழங்கால் முடங்குச்சுன்னா அவன் அங்கே ஒன்றுமில்லாமல் கர்த்தர் போய் விடுவான். நம்முடைய சபையில் அதிகமான ஜெபத்தின் ஆவி அதிகமாக ஊற்றப்பட வேண்டும். சபை ஜெபிக்கிற சபையாய் மாற வேண்டும். ப்ரேயர் ஹவுஸ் இஸ் அ பவர் ஹவுஸ் சொல்லுவாங்க. ஜெபம் எப்பொழுது சபையில் இந்த பிரேக் த்ரூ ப்ரேயர், இந்த ப்ரேயரை ஆண்டவர் இன்னும் அதிகப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. இந்த 7 வருஷம் உபத்திரவத்தை இந்த ப்ரேயர் தான் நம்மை தாங்கி செல்கிறது. வெட்கப்படுத்தாதபடி கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டு செல்கிறார். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய கரம் எஸ்தரின் புத்தகத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே வாசிக்கிறோம், அந்த மொர்தெகாயை கொல்றதுக்கு எவ்வளோ பிளான் பண்ணுறான் ஆமான். ஆனால் நடந்த காரியம், அவன் செய்த தூக்கு மரத்தில் அவனையே தூக்கி போட்டு விடுகிறார்கள். அதுபோல் சரி, சங்கீதத்தில் 7:11 வசனத்தை குயிக்க வாசிப்போம். தேவன் நீதி உள்ள நியாயாதிபதி. சங்கீதக்காரன் சொல்றான், தேவன் எப்படிப்பட்டவர்? நீதி உள்ள. God is a just judge. நீதி உள்ள நியாயாதிபதி. கொடுத்து சொல்லுங்க, என்னுடைய ஆண்டவர் நீதி உள்ள நியாயாதிபதி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். சொல்லுங்க, என்னோடு கூட இருக்கிறார். அவர் எனக்கு நீதியை செய்வார். இந்த வாரத்தில் எந்தெந்த காரியத்தில் உங்களுக்கு நீதி வேணுமோ கர்த்தர் உங்களுக்கு செய்ய வல்லமை உள்ளவராய். ரைச்சஸ் கிங். ஹல்லேலூயா. ஆண்டவர் ரைச்சஸ், உங்களுக்காக நீதியை செய்வார். உங்களுக்கு ஒரு நாள் உங்களுக்கு கெடுதி தேவன் செய்ய மாட்டார். நீதி உள்ள நியாயம். அவர் நாள்தோறும் பாவின் மேல். அப்ப நான் உங்க மேல அவருக்கு கோபம் இல்லை. யார் தேவனுக்கு விரோதமா பாவம் செய்யறாங்களோ அவங்க மேல தேவன் சினம் கொள்கிறார் என்று அங்கு வாசிக்கிறோம். சரி, 14 போயிடலாம், டைம் ஆச்சு. 14. இதோ அவன் அக்கிரமத்தை வேதனைப்படுகிறான், தீவினையை கர்ப்பந்தரித்து பொய்யை பெறுகிறான். அதுக்கு முன்னாடி 12 வருஷம் அப்புறம் வருஷம் புரியும் அது. அவன் மனம் திரும்பாவிட்டால் அவர் தம்முடைய பட்டயத்தை கருக்காக்குவார். அவர் மனுஷன் ஆண்டவர்ட்ட மனம் திரும்ப வேண்டும் என்று தேவன் ஒவ்வொரு நாளும் காத்திருக்கிறார். சபையை அதிகமாக நேசிக்கணும். கர்த்தர் சபை என்பது தேவனுடைய சரீரம். இந்த சரீரம் இல்லைன்னா இந்த கை கால் ஒன்றுமே செய்ய முடியாதுங்க. இந்த சரீரத்தில் தான் என்ன அட்டாச்சாக இருக்குது? மூளை இருக்குது, இருதயம் இருக்குது, எல்லாம் இருக்குது. இது இல்லைன்னா இந்த கை காலுக்கு வேலையே இல்லை. அதுபோல் சபை என்பது தேவனுடைய சரீரம். நீங்கள் அதோடு அட்டாச் பண்ணாதான் உங்களால் மற்ற வேலைகளை செய்ய முடியும். அதுபோல் ஆண்டவரை நீங்கள் கட்டை அவர் என்ன பண்ணா, மனம் திரும்பாவிட்டால் அவர் தம்முடைய பட்டயத்தை கருக்காக்குவார். அவர் தம்முடைய வில்லை நாணேற்றி அதை ஆயத்தப்படுத்தி வச்சுக்கிறார். எப்போ நமக்கு ஆபத்து வரும் நமக்கு தெரியாது.
எப்போ ஆபத்து வரும்னு தெரியாது. திடீர்னு ஒரு நிமிஷத்தை இப்போ பாரு, அந்த பிரதர் போகிறாரு, ஒரு பிஸ்னஸ் பண்ணிருக்காரு, திடீர்னு பார்த்தா அவருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வந்து ஸ்வெட்டிங் ஆயிடுச்சு. ஆனால் கர்த்தர் ஒரு நிமிஷத்தில் மாற்று. இல்லைன்னா ஐசிவிக்கு கொண்டு போய் இவங்களெல்லாம் ஓடி போய் இவங்கள நின்றுக்கிட்டு அங்கே போயிட்டு பணத்தை செலவு பண்ணு. டாக்டர் இஷ்டத்துக்கு பார்த்தான்னு புரிஞ்சுப்பான், எந்த காரில் வந்தீங்கன்னு கேட்பான் எடுத்த ஒன்று. நீங்கள் இன்னசென்ட்டாக போய் சொல்லுங்க, ரைட்டு இவருக்கு 1.5 லட்சம் தாங்குவார், ஏன்னா 8 லட்சம் கார் வாங்கியிருக்கிறாரு, எல்லாம் இல்லைங்க நான் மோட்டார் சைக்கிள் தான் வச்சுருக்குங்க அப்படி. நீங்கள் போகும்போது புத்திசாலி தான் பஸ்ஸில் வந்தாங்கன்னு சொல்லணும். அப்போ அந்த ஆளுங்க என்ன பண்ணுவான், கரெக்டாக அவனுக்கு கணக்கு போட்டுருவான். அதுபோல் நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவரை தேடும் பொழுது அந்த பெரிய ஆபத்திலிருந்து கர்த்தர் நம்மை பாதுகாத்து விடுகிறார். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு சொல்வேன், ஆபத்திலே உன்னோடு கூட இருந்து நான் உன்னை விடுவிப்பேன். ஐ வில் டெலிவர் யூ. ஹல்லேலூயா. நம்ம ஆபத்திலிருந்து நம்ம விடுவிக்கிற யார் நம்ம கூட இல்லைனாலும் கவலை வேணாம், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பெரிய ஆண்டவர் என்ன பெற துணிச்சலையும் கர்த்தர் ஒரு உணர்ச்சி சென்சேஷனல் கர்த்தர் கொடுக்க இரக்கமுள்ளவராய். சரி வாசம் வாசிங்க. இதோ அவனுக்கு மரண ஆயுதங்களை ஆயத்த பண்ணினார், தம்முடைய அம்புகளை அக்கினி அம்புகளாக்கினார். 14 வசனத்துல அவன் அக்கிரமத்தை பெற கர்ப்பவேதனை படுகிறான். அக்கிரமத்தை பெற கர்ப்பவேதனை. சில பேர் தப்பு செய்யறதுக்குன்னா ரெடியா இருப்பான், அவனுக்கு தெரியும் தப்புன்னு, ஆனால் தெரிஞ்சு அந்த தவறு செய்ய மாட்டிக்குவான். பாருங்க, தெரியுமா, அவனுக்கு தெரியும் குடிக்கிறது தப்புன்னு தெரியும். காலங்காலத்தில் நம்ம வீடு பக்கத்துலேயே டாஸ்மாக் கடை இருக்கு பாருங்க. நான் என்னடா இவ்வளோ கூட்டம் இருக்குன்னு பார்த்தேன் காலையில், அவனுக்கு இன்னும் திறக்கணும்னு சொன்னாங்க. அந்த திறக்கிறதுக்கு முன்னாடி வந்து நிற்கிறான் பாருமா. ஆஃபீஸ் கூட ஒழுங்காக போக மாட்டான் அலெக்ஸு, ஆஃபீஸுக்கு ஒழுங்காக போக மாட்டான், டாஸ்மார்க்கு நிற்கிறான்ப்பா. குடிமகன்கள் அல்ல, கரெக்டாக அதுக்கு டைமுக்கு முன்னாடி நிற்கிறான், டைம் பார்த்து நிற்கிறான். ஏன் இன்னும் திறக்கலை அப்படி கேட்குறான் பாரு. அந்த அளவுக்கு பாய்க்கிறான். அது என்ன எழுப்பி விட்டுடுது பாருங்க. அப்போ அவன் சரி, அவன் அக்கிரமத்தை பெற கர்ப்ப வேதனைப்படுறான். தீவனையை தப்புன்னு தெரிஞ்சு அது என்ன பாரு, ஒரு கற்பம் தரிச்சுன்னா ஒரு குழந்தையை பெற்றெடுக்குது போல பொய்யை பெறுகிறான். அவன் குழியை வெட்டி அதை ஆழமாக்குறான். 4 நாள் அவனுக்கே அவன் குழியை வெட்டிக்கிறான், குழியை வெட்டி ஆழமாக்குறான். கடைசியில் அந்த குழியில தானே விழுந்து போகிறான். ஹல்லேலூயா. யாருக்கும் வெட்ட தேவையில்லை. அப்போ அவரே விழுந்து பாரு. எவ்வளோ அழகாக அந்த வேத வசனங்கள் நமக்கு எத்தனை காரியங்களை கர்த்தர் கற்றுக் கொடுக்குறார். ஹல்லேலூயா. சரி, கடைசியாக ஒரே ஒரு வசனங்கள் வாசிப்போம். ஹீப்ரு 2:14 வாசிங்க. ஆண்டவர் ஏனென்றார், ஏன் இதெல்லாம் ஆண்டவர் செய்கிறாரு, ஏன் ஆண்டவர் தேவன் நல்லவர்களுக்காக காத்திருக்கிறார், அவர்களை நேசிக்கிறார், அன்பு பாராட்டுகிறார் அப்படின்னு பார்த்தா அருமையாக பவுல் எழுதுறான், எபிரேய சபைக்கு எழுதும்போது எழுதுறான். 10ஆம் வசனம் வாசிங்க. ஏனென்றால் தம்மாலே சகலத்தையும் உண்டாக்கினவர், அநேக பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில். அப்போ ஆண்டவர் தேவன் உங்க மேல என் மேல ஏன் அன்பு வச்சிருக்காருன்னா, அத்தனை பேரும் ஒருவரும் விடுபடாமல் தேவனுடைய ராஜ்யத்திற்கு, நித்திய ராஜ்யத்திற்கு வர வேண்டும், நித்திய ராஜ்யத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று ஒரு பெரிய திட்டத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஒரு தரிசனம், ஒரு விஷன். ஒரு ஆளு கூட ஒருவரையும் என்னிடத்தில் பறித்து கொள்ளலாகாது. ஜான் 17 சொல்றார் ஆண்டவர். அப்போ ஒரு ஆளும் பரலோகத்துக்கு வரணும். ஒவ்வொரு பிள்ளையும் நல்லா முன்னேறணும். ஒரு தாய் தாக்கப்பா நினைப்பாங்களா, நினைக்க மாட்டாங்களா? அதே போல கர்த்தர் நினைக்கிறாரு, ஒரு ஆளு கூட யார் ஞானஸ்தானம் எடுத்தீங்களோ அவர்கள் அத்தனை பேரும் பரலோகத்துக்கு வர வேண்டும். இதுதான் கர்த்தருடைய திட்டம். சரி, இன்னைக்கு நம்ம கடைசி வார்த்தை முடிக்கலாம். 14 வாசிங்க. அதனால என்ன பண்றாரு, பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க, அப்ப நமக்கு மாம்சமும் ரத்தமும் இருக்குது. அதனால என்ன பண்றாரு, அவரும் என்ன போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராக, அவர்களை போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். ஏன் மாம்ச ரத்தத்தினால இயேசு வந்தாரு அப்படின்னா, அதுக்கு எழுதுறா, மரண அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு. ஹல்லேலூயா. நம்மள எல்லாம் பிசாசு என்ன பண்றான், மரணத்துக்கு என்ன பண்றான், பாதாளத்துக்கு வழி நடத்துறான். அவனை அழிக்கிறதுக்கு அவன் நினைச்சான், இயேசு அழிச்சிட்ட, அவர் செத்து போயிட்டான். ஆனா ஆண்டவர் உயிர் தெழுந்தார். அந்த பிசாசை தன் காலின் கீழே தலையை நசிக்கினார். ஹல்லேலூயா. அதுபோல கர்த்தர் என்ன பண்றாரு, மரணத்திலிருந்து இருக்கிறவங்களை விடுதலை ஆக்குவதற்காக என்ன பண்றாரு, அழிக்கும்படிக்கும் ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளான fear of death. சில பேருக்கு பயங்கரமான
மரண பயம், நாளைக்கு என்ன நடக்க போகுது, நல்லா நடக்கும்போது அப்படின்ற காரியம். எனக்கு இந்த 7 நாட்கள் இந்த 7 வருஷம் அப்படிலாம் நிறைய சூழ்நிலைகள் வந்துச்சு. அந்த நிமிஷத்தில் ஒரே நிமிஷம் அப்படியே வரும், என்னடா அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும், எங்கே பார்த்தா 4 பக்கமும் ப்ரெஷர், என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. டக்குன்னு ஒரு நிமிஷம் போயிட்டு அந்த இடத்துல எனக்கு இங்கே ப்ரேயர் ரூமில் போய் ஒரு நிமிஷம் முழங்கால் போட்டு ஜெபிச்சோன்னே ஃப்ராக்ஷனாக எல்லாம் உடஞ்சி போயிடும். நான் உன் கூட இருக்கும்பொழுது நீ ஏன் கவலைப்படுற, உலகத்தில் இருப்பவரை பார்க்கல, உனக்குள்ள இருப்பவர் பெரியவர், அவர் செய்ய நினைத்து ஒன்றும் தடைபடாது. அல்லேலூயா. ஒரு நிமிஷத்தில் ஒரு வசனத்தை கொடுப்பாரு, அந்த நிமிஷத்தில் அந்த ஃபியர் ஓடி போயிடும். அடுத்த நாள் யார் யாரெல்லாம் ப்ரெஷர் கொடுக்க வரான்னு பார்த்தா அவனுக்கு ப்ரெஷர் ஏறிடும். அப்படின்னு சார் சாரி சார், திடீர்னு ஒரு அர்ஜென்ட் வேலையாக நான் ஊருக்கு போகிறேன் சார், எப்போ சார் வரீங்க, ஒரு 5-6 நாள் ஆகும் சார், எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப சீரியஸ் ஆகி போச்சு, எங்கே சார் போகிறீங்க, ராஜஸ்தான் போகிறோம். அப்பா, அப்படி உங்களை பாதுகாக்கிற ஒரு தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அப்போது நம்ம மரண பயம் வந்தால் யாரெல்லாம் அந்த சூசைட் ஸ்பிரிட் அது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பிரச்சனை வரும்பொழுது விசுவாசிகள் ஒரு நாளும் என்ன பண்ணக்கூடாது, பயப்படவே கூடாது. நீங்கள் போய் தூக்கு மாட்டிட்டு கடைசியில் இங்கே வந்து சுற்றிட்டு இருக்காதீங்க. முன்னே பாஸ்டர் சொன்னார், சூசைட் பண்ண சொன்னார், இருந்தாலும் ஒரு நாள் போய் பார்த்துட்டு வந்துடலாம். வல்லூர் கோட்டை பக்கம் வந்துடாதீங்க. ஆமாம், அதனால் அந்த ஸ்பிரிட் உடைக்கணும். ஃபெயிலியர்ஸ் ஸ்டெப்பிங் ஸ்டோன் ஃபார் ஃபியூச்சர்னு சொல்லுவாங்க. ஃபெயிலியரை பற்றி பயப்படவே கூடாது. விசுவாசிகள், தேவனுடைய பிள்ளைகள் ஃபெயிலியர்ஸை பற்றி, தோல்வியை கத்தி பயப்படவே கூடாது. மரண பயம் வரவே கூடாது. மரண பயம் அவன் நரகத்துக்குன்னு அர்த்தம். அவன் செத்துட்டான்னா அவன் நரகத்துக்கு தான் பிசாசாக சுற்றிக்கிட்டு இருப்பான். அதனால் உங்களுக்கு நித்திய வாழ்க்கையை கர்த்தர் வச்சுக்கிறாரு. ஹல்லேலூயா. ஆண்டுடைய கரம் தேவனுடைய. இந்த கிராமத்தில் நான் சொல்லிகிட்டு இருந்தேன், கிராமத்திலாம் பார்த்தா அந்த என்னது எந்த பற்றி கரெக்டாக சொல்கிறாங்க, எந்த மரத்தில் பிசாசுக்கு ஆணி அடித்து வச்சுருப்பாங்களாம். அதனால் பார்த்துக்கோ, இனிமேல்ட்டு எங்கே போடான். ஏதோ புளிய மரத்தை பார்த்தா ஆணி இருக்கான்னு பாரு, புளிய மரம் நல்லா இருக்குன்னு சாப்பிட்ற போகிறேன். ஹல்லேலூயா. ஒரு பாஸ்டர் சொல்லிட்டு இருந்தேன், ஒரு பாஸ்டர் பிசாசு விரட்டினாராம். அது விரட்டு, ஆனால் பல்ல விளக்கிட்டு சொல்லிச்சான். எல்லாத்தையும் கவனிப்பார் பிசாசு. நீங்கள் நினச்சிக்க ஒன்று கவனிக்கலான்ட்டு. ஐயோ உஷார், பயங்கர உஷார் பிசாசு. ஹல்லேலூயா. சரி, மரண பயத்தில் இருக்கவங்களை என்ன செய்யுமா, சொல்லுங்க. மரண பயத்தை ஒரு நாள் எனக்கு வருவதில்லை ஆண்டவரே. எத்தனை தோல்விகள் இருந்தாலும் அதை ஜெயமாய் மாற்றுகிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை விடுதலையாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை கொண்டு பெரிய இன்னைக்கு 2 காரியங்களை பார்த்து, அடுத்த 2 காரியங்களை அடுத்த வாரத்தில் பார்க்க போகிறோம். இன்னைக்கு கரேஜியஸ் மேன், சொல்லுங்க, துணிச்சல் உள்ள ஒரு மனுஷன், துணிச்சல் உள்ள ஒரு மனுஷியா கர்த்தர் என்னை மாற்றுவார். கரேஜியஸ் மேன். 2வது சென்சேஷனல் மேன், உணர்ச்சிகரமான, மற்றவர்களை புரிந்து கொள்ளத்தக்கது. சிம்பத்தி, எம்பத்தி சொல்லுவாங்க பாருங்க. சிம்பத்தின்னு அனுதாபப்படுறது, எம்பத்தின்னு அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை நீங்கள் நினைக்கிறது, அதான் எம்பத்தி. அதுபோல கர்த்தர் மற்றவர்கள் நினைப்பதை நீங்கள் நினைக்க கர்த்தர் உங்கள் கிருபை பாராட்டுவார். ஹல்லேலூயா.